சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? சென்னை செங்கல்பட்டு பகுதியில் ஏற்பட்ட எழுச்சி, தந்தி கம்பிகள் அறுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிரிட்டிஷார் கைது செய்து தண்டனை கொடுத்தது என்பதையெல்லாம் கூறினீர்கள். சரி, அப்போது தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் எப்படி இருந்தது தாயே? மகனே, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் ஆயுத போராட்டம் இந்த தமிழ் மண்ணில் தானே வெடித்தது. அதன் பின்னர் தானே நாட்டின் மற்ற பகுதிகளில் வாளேந்திய போராட்டங்களும் நடந்தன. சென்னையில் ஒரு விதத்தில் இந்த கிளர்ச்சி இருந்தது என்றால், தென்கோடியில் வேறு விதத்தில் இந்த கிளர்ச்சிகள் இருந்தன. இந்த கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் எப்போதுமே திருநெல்வேலி பகுதிக்கு மாபெரும் பங்கு இருக்கத்தான் செய்தது. செங்கல்பட்டு எழுச்சியை பிரிட்டிஷ்காரர்கள் பெரும் முயற்சி எடுத்து இரும்பு கரங்களால் அடக்கினார்கள். இதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்ட விதி 1857 விதி 14. அதன் கீழ் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு பலர் பெரும் தண்டனைக்கு உள்ளானார்கள். இது குறித்த தகவல்களை மாகாணத்தின் மற்ற பகுதிகளிலும் பரப்பி ஆங்கிலேயர்கள் மக்களிடம் ஓர் அச்ச உணர்வை ஏற்படுத்தினார்கள். ஆனால் திருநெல்வேலி அப்படிப்பட்ட அச்ச உணர்வுகளுக்கெல்லாம் ஆட்பட்டு அமைதியாக இருந்த இடம் இல்லை. வீர உணர்வு கொண்டு கிளர்ந்தெழுந்த பூலித்தேவனையும் அழகுமுத்துக்கோன் என மாவீரர்கள் சிலரையும், கட்டபொம்மனையும் அவன் தம்பி ஊமைத்துறையையும் என்னதான் கொடூர சித்திரவதைகள் மூலம் படுகொலை செய்து தங்கள் மாபாதகங்களை மறைத்து மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அந்த மக்கள் அப்படி ஒன்றும் ஒடுங்கி போய் வெறுமனே அமர்ந்து விடவில்லை. அதனால்தான் பிரிட்டிஷார் வேறு வகையில் திருநெல்வேலி பகுதியை அணுகினார்கள். அடக்குமுறையால் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் மக்களிடம் பிளவினை ஏற்படுத்தி மதமாற்றங்களின் மூலம் தங்களுக்கு நிரந்தர அடிமைகளை உருவாக்க முனைந்தார்கள். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை முன்னிறுத்தி தனது தீவிர மதப்பற்றை வெளிப்படுத்தினான் பூலித்தேவன். கம்பளத்து சமுதாயத்தின் குலதெய்வமான ஜக்கம்மா கட்டபொம்மனின் நாவில் ஒவ்வொரு கணமும் திருநடம் புரிந்தாள். இயல்பிலேயே தங்கள் சமுதாயங்களுக்குள் குலதெய்வங்களை முன்னிறுத்தி தீவிர சமய பற்றாளர்களாக இருந்த திருநெல்வேலி பகுதி மக்களை மதத்தின் அடிப்படையில் மாற்றி தங்கள் விசுவாசிகளாக்க பெரும் முயற்சி எடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மத உருவில் வந்ததால் திருநெல்வேலி பெரும் பதட்டத்துக்கு உள்ளானது. 1852 ஜூலை மாதத்தில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA என்ற அமைப்பு சென்னையில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதற்கு திருநெல்வேலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிதான் முக்கிய காரணமாக அமைந்தது. ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்துடன் கூடவே கிறிஸ்தவ மிஷனரிகளையும் களத்தில் இறக்கியிருந்தார்கள். மிஷனரிகளின் கட்டுக்கதைகளும் ஆங்கில ஆட்சியின் அச்சுறுத்தல்களும் அப்பாவி மக்களை ஆட்டி படைத்தன. அவர்களால் விவசாயிகள் பலர் தங்கள் நிலங்களை இழந்தார்கள். அந்த நிலங்கள் மிஷனரிகளின் கைகளுக்கு சென்றன. தங்கள் உரிமைகளை பறிகொடுத்த மக்கள் விரக்தியின் விளிம்பில் நின்றார்கள். முக்கியமாக தங்கள் வழிபாட்டு உரிமையை இழந்து வந்தது மண்ணின் மைந்தர்களிடம் பெரும் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்படி மத மோதல்கள் ஏற்படுவதற்கான பதற்ற நிலையிலேயே
திருநெல்வேலி பகுதியும் இருந்தது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக இந்த வெறுப்பு உணர்வு புகைந்து கொண்டே வந்தது. 1858 டிசம்பர் மாதத்தில் இந்தியர் பிரிட்டிஷார் என்ற அதிகார மோதல் இந்து கிறிஸ்தவ மத மோதலாக பெருமளவில் இங்கே வெடித்தது. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.